சீக்கிரம் மாறும் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1861வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 5வது மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டியதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்த ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனைக்கு எல்லா விசுவாசிகளும் குடும்பம் கடந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, ஆவியில பலப்படும்படியாக, எல்லா ஸ்தல போதகர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக காலை மன்னா நேயர்கள் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75வது வசனம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே பேதுரு கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு மனங்கசந்து அழுதானா. வாழ்க்கையில சில நேரங்களில் ஆண்டவரை சிலர் மறுதலிப்பது உண்டு. இந்த பேதுரு இயேசுவோடு கூட இருந்தவன் தான். பேதுருவை அரண்மனையை சார்ந்த பெண் ஒருத்தி சொல்லும்போது, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் முன்னால தெரியாது என்று மறுதலித்தார். அங்கே நின்றவர்கள் சொல்லும் போதும், உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்துதே சொல்லும்போது எனக்கு தெரியாது, இப்படி 3 தடவை மறுதலித்தான். சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தடவை மறுதலிப்பாய் என்ற இயேசு சொன்ன வார்த்தை அன்றைய தினம் நிறைவேறினது. அப்பொழுதுதான் அவன் மனங்கசந்து அழுகிறான். கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து அழுகிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு நாள் இயேசுவை மறுதலிக்க கூடாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். அநேகர் இயேசுவை மறுதலிக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களே, ஒரு நாளும் உலகத்துக்காக, உலகத்தின் ஆசைக்காக இயேசுவை மறுதலிக்காதீர்கள். இயேசுவினுடைய உள்ளம் மிகவும் துக்கப்படும். இயேசு கூட இருந்த பேதுரு மனங்கசந்து அழுதான். தன்னுடைய நிலைமையை உணர்ந்தான், மனம் திரும்பினான். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க மீறி நடப்பீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவர் உணர்த்துவார்னா, அதை உடனே நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நான் செய்தது தவறு என்று உணர்ந்து மனங்கசந்து அழுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி காலகட்டத்துல இயேசு சொன்ன வசனத்தை நினைவு கூறணும். பேதுரு மனங்கசந்து அழுததுக்கு வசனத்தை நினைவு கூர்ந்ததுனாலதான் அவன் மனங்கசந்து அழுதான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரத்தை வாசிக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை வசனத்தை நினைவு கூறுகிறோம். இயேசு நம்மோடு பேசின வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு நிச்சயம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை பேதுருடன் நிறைவேறும் போது ஆண்டவரே அவன் மனங்கசந்து அழுது மனம் திரும்பினான். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே அநேகர் உம்மை விட்டு மறுதலித்து போகிறார்கள். ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே அவர்கள் மறுதலித்து போகக்கூடாது. அவர்கள் வசனத்தை நினைவு கூர்ந்து உம்மிடம் திரும்ப உதவி செய்யுங்க. நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆராதனைகளில எல்லா போதகர்களையும் பயன்படுத்துங்க. எல்லா மக்களும் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் நாளை ஆராதனை செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து.